ஹாய் ஆல். க்ரீன் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு 5, 6 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கை வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ அதனால் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். எல்லாம் உப்பு சேர்த்து வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவும் நல்லா பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நானுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது வந்து ஒரு பேனில் வந்து நீங்கள் அதே மாதிரி 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஜீரகம், மிளகு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். இது கொதித்த பிறகு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நான் ஒரு 200 கிராம் போல் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் பண்ண பன்னீர் தான். ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி. இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் கசூரி மேத்தியும் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த டெக்ஸ்சருக்காக, ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா திக்காக கொதிச்சு வந்துச்சுன்னா சூப்பரான க்ரீன் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.